தமிழக நண்பனருக்கும் வணக்கம். போன வருஷம் நடந்த சினிமா நிகழ்வுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எது பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பாலா கூட அந்த இன்டர்வியூ. ஆக்சுவலா டைரக்டர் பாலா அவர்கள் இன்டர்வியூ கொடுத்து பல வருஷம் ஆகுது. இந்த மாதிரி பொதுவெளியில வந்து அவர் பேசி பல வருஷம் ஆகுது. ஏன்னா அவரோட அந்த கடைசியான திரைப்படங்கள் தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாம, அவரோட சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சில கசப்பான அனுபவங்கள் இதெல்லாம் சேர்ந்து, அவர் இந்த மாதிரி பொதுவெளியில வந்து இன்டர்வியூ கொடுக்கறதை தவிர்த்திருந்தாரு. ஸோ அப்படி இருந்த ஒரு மனிதர் கடைசியா இப்ப ரீசெண்டா வந்து இன்டர்வியூ கொடுக்கறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்து, இதெல்லாம் தாண்டி அவர் இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ரொம்பவும் பொறுமையாவும் தன்மையாவும் பேசிட்டு இருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பாலா அவர்கள் அப்படி பேசக்கூடிய ஒரு ஆளே கிடையாது. எப்படி பேசினாலும் அடாவடியாவும் ஒரு மாதிரி திமிர்த்தனமான பதில் தான் அவர் எப்பவுமே கொடுப்பாரு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு மனிதர் பொறுமையாவும் தன்மையாவும் பேசின அந்த விதத்தை பார்க்கும்போது உண்மையாவே ஆச்சரியமா இருந்து, அதே மாதிரி பாலா அவர்கள் இந்த சினிமா துறையில பல ஆண்டுகளா இருந்தாலும் கூட அவரோட முதல் திரைப்படமான சேது திரைப்படம் 1999 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுல இருந்து இந்த வருஷம் வரை கணக்கு பண்ணா அப்படின்னா அவர் சினிமா துறைக்கு வந்து 25 வருஷம் ஆகுது அப்படின்ற கணக்கையும், அட் சேம் டைம் அவரோட வணங்கான் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சும் ஒன்னா வச்சு ஒரு விழா ஒன்று எடுத்திருந்தாங்க பாலா அவர்களுக்கு. அந்த விழா இந்த வருஷத்தோட கடைசி சினிமா விழாவா இருந்தாலும் கூட அது ஒரு ஆரோக்கியமான ஒரு பாசிட்டிவான விழாவா தான் இருந்தது. ஏன்னா அந்த விழாவுக்கு சூர்யா அவர்கள் வந்ததுதான் முக்கிய காரணம். பாலாவோட அந்த 25 வருஷ விழாவா மட்டும் இல்லாம அது வணங்கான் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சும் இருந்தது இல்லையா. அந்த வணங்கான் திரைப்படத்துல முதல்ல நடிக்க வேண்டியது சூர்யா அவர்கள் தான். ஆக்சுவலா சூர்யா அவர்களோட 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல பாலா அவர்கள் இயக்கத்துல சூர்யா அவர்கள் நடிக்கதா இருந்த திரைப்படம் தான் வணங்கான் திரைப்படம். அந்த படம் ஆரம்பிச்சு கொஞ்சம் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் சூர்யா அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் ஒரு சின்ன சின்ன மனசாமல் வந்ததுனால, இல்ல இனிமே நாம் இந்த படத்தை தொடர்ந்து பயணிக்க முடியாது அப்படின்னு தான் தயாரிப்புல இருந்த ஒரு திரைப்படத்தை விட்டுட்டு அப்படியே வெளியே வந்திருந்தாரு சூர்யா அவர்கள். தன்னோட தயாரிப்புல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திரைப்படம், அதுல கொஞ்ச நாள் நடிச்சு அந்த படத்துக்கு ஒரு சில செலவுகளும் பண்ணி, அதுக்கப்புறம் மனஸ்தாபத்தால அந்த திரைப்படத்தை விலகினதுக்கு அப்புறம் அந்த திரைப்படத்துல வேற ஒரு ஹீரோ நடிக்கிறாருன்னு தெரிஞ்சும் கூட அந்த திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போய் அந்த திரைப்பட குழுவையும் அந்த இயக்குனரையும் அந்த ஹீரோவையும் மனசார பாராட்டுறது அப்படின்றது உண்மையிலேயே அதுவே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு பெரிய விஷயம். வணங்கான் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். தமிழ் சினிமாக்குள்ள மறுபடியும் ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு படமாக, அழகான படமாக வணங்கான் இருக்கும். அருண், ஆல் த வெரி பெஸ்ட். டு பி அ சூப்பர் ஹிட் ஃபார் யூ. எல்லாரும் அந்த படத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பெரிய பெரிய வெற்றி கிடைக்கட்டும் இந்த படம். இதெல்லாம் தாண்டி சூர்யா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நன்றி உணர்வு, என்னதான் சூர்யா அவர்கள் சிவகுமார் அப்படின்ற ஒரு பெரிய ஹீரோட பையனா சினிமாத்துறையில் அறிமுகம் ஆனாலும் கூட தனக்குன்னு ஒரு நிலையான அங்கீகாரம் கிடைக்காம ஏனோ தானோன்ற மாதிரி தான் திரைப்படங்களா நடிச்சுட்டே இருந்தாரு. அப்படி இருந்த சூர்யா அவர்களுக்கு இந்த சினிமா துறையிலும் அவரோட சினிமா வாழ்க்கையில மொத்த லைஃப்லயும் சரி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த திரைப்படம் நந்தா திரைப்படம். இந்த நந்தா திரைப்படம் தான் சூர்யா அவர்களுக்கு தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு திரைப்படம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கதாநாயகனா ஏனோ தானோ ஒரு சில உப்புமா திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் கூட நந்தா திரைப்படத்துக்கு அப்புறம் தான் கதாநாயகனா இருந்த சூர்யா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நடிகரா தமிழ் சினிமாவுக்கு அடையாளம் காணப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம அடுத்து பாலா அவர்கள் இயக்கத்துல வந்த பிதாமகன் திரைப்படத்துல அந்த சூர்யா அவர்கள் ஏற்று நடித்த அந்த சக்தி அப்படின்ற கதாபாத்திரம், அந்த சக்தி கதாபாத்திரத்துல பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் பிரமாதமா நடிச்சிருப்பாரு. சோ இந்த மாதிரி சூர்யா அவர்களுக்கு தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு பாலா அவர்கள். சோ என்னதான் பாலா அவர்கள் மேல தனிப்பட்ட முறையில் அவருக்கு கோபங்கள் இருந்தாலும் கூட தனக்கு இந்த சினிமா துறையில ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் தன்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்திய ஒரு இயக்குனரா பாலா அவர்கள் இருந்தனால அந்த அவர் தனக்கு செய்த அந்த நல்ல விஷயங்கள், அந்த நன்மைகளை என்னைக்கும் மறக்காத ஒரு நன்றியுள்ள ஒரு மனிதரா, என்னதான் ஒரு மீது கோபங்கள் இருந்தாலும் கூட அவர் தனக்கு செய்த அந்த நல்லதை மட்டுமே நினைச்சு தான் நடிக்கிற திரைப்படத்துல வேற ஒரு ஹீரோ நடிச்சாலும் கூட அந்த திரைப்படத்தோட விழாவுக்கு போய் அவங்களையும் அந்த படக்குழுவையும் அந்த இயக்குனரும் மனசார பாராட்டினது மட்டும் இல்லாம எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த பாலா அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு மனசார சூர்யா அவர்கள் பாராட்டுறது அப்படின்றது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். பட் முக்கியமான பயணம், முக்கியமான அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு நான் உன்னை நந்தாவா ஆக்குறேன் வா, உனக்கு மரியாதை வாங்கி தரேன் வா அப்படின்னு கூப்பிட்டது எங்க அண்ணன். இந்த வாழ்க்கை இந்த மேடை கிடையாது. அவர் அந்த நொடியில் அந்த முடிவெடுக்காட்டி என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். பேரன்பும் மரியாதைகளும் அண்ணா. இந்த பயணத்தை கொடுத்ததுக்கு, இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப சந்தோஷங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நன்றி உணர்வு அப்படின்றது இப்ப யாருக்கும் பெருசா இருக்கிறதே இல்ல. நன்றியா, ஆமா அது எந்த கடையில விற்குது அப்படின்ற மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களே இருக்கிறாங்க. தன்னோட லாபத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் தன்னோட தேவைக்காகவும் அவங்கள பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் யார் நீ என்ன எனக்கு பண்ண அப்படின்னு அவங்கள தூக்கி போடுற மக்கள் தான் இங்க நிறையவே இருக்கிறாங்க. சார் நமக்காக இவ்வளவு பண்ணாங்களே, நமக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காங்களே, நமக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணாங்களே அப்படின்னு அதை நினைச்சு பார்க்கக்கூடிய அந்த நன்றி உணர்வு அப்படின்றது
இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இப்ப இருக்கிற நிறைய மக்களுக்கு இல்ல. உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியதா இருந்து அந்த காரியம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இங்க மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலா தனக்கு செஞ்ச நல்லதை எண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல அவங்களுக்கு நல்ல உள்ளமும் நல்ல எண்ணமும் இருந்தால் மட்டுமே மற்றவங்க செஞ்சதை எண்ணி அந்த நன்றி உணர்வோட இருப்பாங்க. அப்படி நன்றியே இல்லாத ஒரு மனிதரா வாழ்றது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில சூர்யா அவர்கள் இந்த மாதிரி அந்த ஒரு நன்றி உணர்வோட வந்து வேற ஒரு ஹீரோவா நடிச்சிருந்தாலும் கூட அந்த திரைப்படத்துக்கு அந்த திரைப்பட குழுவுக்கும் வந்து மனசார பாராட்டினது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதே மாதிரி தான் பாலா அவர்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட எந்த ஒரு இடத்துலயும் சூர்யா அவர்களை பத்தி தப்பாவோ கோபமாவோ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. வழங்கான் திரைப்படத்துல இருந்து சூர்யா அவர்கள் விலகும்போது கூட அதை ரொம்ப மரியாதையாவும் ரொம்ப கண்ணியமாவும் ஒரு லெட்டர்ல விளக்கியிருந்தாரு பாலா அவர்கள். ஆக்சுவலா பாலா அவர்கள் இப்படி மரியாதையாவும் கண்ணியமாவும் நடந்துக்கிறதுக்கு பாலா அவர்கள் சிவகுமார் அவர்களுக்கு பட்ட நன்றி கடன் தான் மிக முக்கிய காரணம். சேது திரைப்படம் பாத்தீங்கன்னா 1993 பூஜைப்படப்பட்டது. அந்த திரைப்படத்துக்கு முதல்ல அகிலன் அப்படின்ற பேர் தான் வச்சிருந்தது. அந்த படம் அகிலன் அப்படின்ற பேர்ல 1993 பூஜை போட்ட கையோட அந்த படம் அப்படியே டிராப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பல தடவை அந்த திரைப்படத்துக்கு பூஜை போட்டு பல ப்ரொடியூசர் மாறி அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த படத்துக்கு சேது அப்படின்னு டைட்டில் வச்சு அந்த படத்துல விக்ரம் அவர்கள் நடிச்சு அதுக்கப்புறம் 1999 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் சேது அவர்கள். இந்த திரைப்படத்துக்கு முதல்ல 1993 பூஜை போட்டாங்க இல்லையா, அதுல இருந்து அந்த திரைப்படம் 1999 வெளியாகிற வரைக்கும் பாலா அவர்களுக்கு கூடவே உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து அவரை தேத்தி அந்த திரைப்படம் முடிகிற வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணது சிவகுமார் அவர்கள். சொல்லப்போனா அந்த சேது திரைப்படத்துல உன்ன மாதிரியே தமிழ் சினிமால பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோ ஒருத்தன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், வேணா அவனை வேணா இந்த படத்துக்கு ஹீரோவா போடு அப்படின்னு விக்ரம் அவர்களை சேது திரைப்படத்துக்குள்ள கொண்டு வந்ததே சிவகுமார் அவர்கள் தான். ஆக்சுவலா சேது திரைப்படம் 1999 ரிலீஸ் ஆனாலும் கூட அந்த திரைப்படத்தை 1997 எடுத்து வச்சிட்டாங்க. ஆனா 97 எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. காரணம் என்னன்னா அந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆன்டி கிளைமேக்ஸ் சோகமா இருக்கு. அதே மாதிரி அந்த திரைப்படத்தோட ஹீரோ வந்து ஒரு ராசி இல்லாத ஹீரோ, இந்த டைரக்டர் வந்து யாருன்னே தெரியாது, இந்த திரைப்படம் ஓடவே ஓடாது அப்படின்னு கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பொட்டிக்குள்ளதான் இருந்து அந்த காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த திரைப்படத்தை வாங்கி விற்கிற விநியோகர்கள் தான் திரைப்படத்தை போட்டு காட்டணும். இப்ப இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்பெல்லாம் போட்டு காட்டினாதான் விநியோகர்கள் திரைப்படத்தையே வாங்குவாங்க. அப்படி விநியோகர்களுக்கு திரைப்படத்தை போட்டு காட்டின கணக்கு இருக்குல்ல, அது மட்டுமே கிட்டத்தட்ட 100 நாள் அந்த திரைப்படத்தை போட்டு காமிச்சிருப்பாங்க. சேது திரைப்படத்தை பத்தி பேசும்போது அப்ப வந்து கிண்டலா சொன்னாங்க, ஒரு திரைப்படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாமலேயே வெறும் ப்ரிவியூ ஷோலயே 100 நாள் ஓடின திரைப்படம்னா அது கண்டிப்பா சேது திரைப்படமா தான் இருக்கும் அப்படின்னு அந்த திரைப்படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடி அப்படி கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா ப்ரிவியூ ஷோலயே 100 நாள் ஓடின திரைப்படம் கண்டிப்பா சேதுவா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல இக்கட்டான காலகட்டத்திலையும் கூட பாலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா சிவகுமார் அவர்கள் இருந்தாங்க. அந்த ஒரு நன்றி கடனாதான் சினிமாவில் தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாம இருந்த சூர்யா அவர்களுக்கு தன்னோட திரைப்படத்தின் மூலியமா, அதாவது சிவகுமார் அவர்களுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்தும் விதமா சூர்யா அவர்களை வச்சு நந்தா அப்படின்ற 2வது திரைப்படத்தை எடுத்து இயக்கியிருந்தாரு பாலா அவர்கள். ஆனா இதெல்லாம் தாண்டி அந்த விழாவுக்கு மிக முக்கியமா வந்திருக்க வேண்டிய ஒரு நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் விக்ரம் அவர்கள். விக்ரம் அவர்கள் அவரோட பையன் துருவ விக்ரம தமிழ் சினிமால முதல்ல அறிமுகப்படுத்தணும் அப்படின்னும் போது அந்த திரைப்படத்தை பாலா அவர்கள் தான் இயக்கணும் அப்படின்னு தெலுங்குல மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்ச அர்ஜுன் ரெட்டி திரைப்படத்தோட காப்பிரைட்ஸ் வாங்கி பாலா அவர்கள் இயக்கத்துல துருவ விக்ரம் அவர்கள் நடிக்க வர்மா அப்படின்ற ஒரு திரைப்படத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்த விக்ரம் அவர்களுக்கு அந்த திரைப்படத்துல வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அந்த திரைப்படத்துல என்ன சொல்றது, அவருக்கு வந்து படம் பிடிக்கவே இல்லை. அந்த திரைப்படம் எடுத்ததுனால பாலா அவர்களுக்கும் விக்ரம் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனஸ்தாபம் வந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த ஒரு விழாக்கு பாலாவோட அந்த 25வது விழாக்கு விக்ரம் அவர்கள் வரவே இல்லை. ஆனா விக்ரம் அவரோட சினிமா கரியர்லயே விக்ரம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் விக்ரம் அவரோட வாழ்க்கையை மாத்தின ஒரு திரைப்படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேது திரைப்படம் தான். ஆக்சுவலா சேது திரைப்படம் இல்லை அப்படின்னா விக்ரம் அவர்கள் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். விக்ரம் ஒரு எப்பேற்பட்ட ஒரு நடிகன் அப்படின்னு சேது திரைப்படத்தின் மூலமா இந்த தமிழ் சினிமாவுக்கு காமிச்சிருந்தாரு பாலா அவர்கள். இன்னைக்கு பாலா அவர்கள் இல்ல அப்படின்னா விக்ரம் அப்படின்ற ஒரு நடிகன் இல்ல அப்படின்னு தைரியமாவே சொல்லலாம். ஒருவேளை பேசலாம், ஏன் பாலா அவர்கள் வேற ஏதாவது டைரக்டர் வந்து இயக்கிருக்க போறாரு, விக்ரம் வந்து வெளியே தெரிஞ்சிருக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த சேது திரைப்படத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடி விக்ரம் அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு இந்த 3 லாங்குவேஜ்னு சேர்த்து கிட்டத்தட்ட 21 படத்துக்கு மேல அவரு ஃபிளாப் கொடுத்திருந்தாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு புது டைரக்டர் இயக்குற ஒரு திரைப்படத்துல ஏற்கனவே 21 படத்துக்கு மேல ஃபிளாப் கொடுத்த ஒரு ஹீரோவை எந்த ஒரு புது டைரக்டரும் தன்னோட திரைப்படத்துல கமிட் பண்ணவே மாட்டாங்க. ஏங்க அவர் ஏற்கனவே ஃபிளாப் கொடுத்துருக்காரு, அவரை வச்சு நான் எடுத்து நான் சாகவா, இது என்னோட முதல் திரைப்படம்ல, அதனால வேற ஏதாவது ஒரு ராசியான ஹீரோவை எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் எந்த ஒரு டைரக்டரும் வந்து முன்னெடுப்பாங்க. ஆனா அதெல்லாம் இல்ல, எனக்கு அந்த ஹீரோ மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கு அந்த கதை மேல நம்பிக்கை இருக்கு, இந்த திரைப்படத்துல அவர் தான் ஹீரோ அப்படின்னு என்னதான் 21 படத்துக்கு மேல ஃபிளாப் கொடுத்திருந்தாலும் கூட விக்ரம் அவர்களை நம்பி இந்த திரைப்படத்தை நடிக்க வச்சிருந்தாரு பாலா அவர்கள். ஸோ அந்த ஒரு தைரியம்
வேற எந்த இயக்குனருக்கும் கண்டிப்பா வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி விக்ரம் அவர்கள் வச்சு படம் எடுத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய இயக்குனர் தான். ஸ்ரீதர், PC ஸ்ரீராம், அப்புறம் விக்ரமன். ஆக்சுவலா விக்ரமர்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல அவர் எடுத்தால எல்லா திரைப்படம் வெற்றி திரைப்படமா தான் இருந்து. ஆனா விக்ரம் அவர்கள் வச்சு எடுத்த அந்த புதிய மன்னர் திரைப்படம் பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிளாப் திரைப்படமா அவருக்கு அமைஞ்சது. புதிய மன்னர்கள் திரைப்படம் டைரக்டர் விக்ரமன் அவர்களுக்கு ஃபிளாப் ஆன உடனே நீங்க விக்ரம் வச்சு அந்த படத்தை எடுத்தீங்களா, அதனாலதான் இந்த திரைப்படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க எல்லா திரைப்படம் வெற்றி திரைப்படமா கொடுத்தீங்க, ஆனா இந்த படம் ஃபிளாப் ஆனது விக்ரம் தான் காரணம் அப்படின்ற அளவுக்கு விக்ரம் அவர்கள் ராசியான ஒரு நடிகரா இண்டஸ்ட்ரியில இருந்தாரு. அதே மாதிரி பார்த்திபன் அவர்கள் எடுத்த அந்த ஹவுஸ்ஃபுல் திரைப்படம், அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படம் தான் அமைஞ்சது. ஆக்சுவலா அந்த காலகட்டத்துல விக்ரம் அவர்களை பத்தி எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட ஒரு வெற்றி இயக்குனரா இருந்தாலும் கூட விக்ரம் அவர்களை வச்சு ஒரு படம் இயக்குனாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படம் தான் அமையும். அப்பேற்பட்ட ஒரு ராசி இல்லாத நடிகர் தான் விக்ரம் அப்படின்னு மொத்த இண்டஸ்ட்ரியுமே விக்ரம் அவர்களை பாத்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிருந்து, அப்படி இண்டஸ்ட்ரியே ஒதுக்கி வச்சிருந்த ஒரு ஹீரோவை நம்பி ரொம்ப தைரியமா தன்னோட முதல் திரைப்படத்தை எடுத்தாரு பாலா அவர்கள். என்னதான் நம்ம விக்ரம் அவர்களை அவர் எப்பேற்பட்ட ஒரு நடிகர் தெரியுமா அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாலும் கூட அது எல்லாமே மாறினது சேது திரைப்படத்துக்கு அப்புறம் தான். ஒருவேளை மத்தவங்க சொல்ற மாதிரி விக்ரம் ராசி இல்லாத நடிகர் போல, அதனால அவர் வந்து இந்த சேது திரைப்படத்துல கம்மி பண்ண வேண்டாம் அப்படின்னு பாலா அவர்கள் விக்ரம் அவர்களை சேது திரைப்படத்துல நடிக்க வைக்காம இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா விக்ரம் அவர்கள் இந்நேரம் ஃபீல்ட் அவுட் ஆகியிருப்பாரு. அதே மாதிரி விக்ரம் அவர்கள்ட்ட ஒரு மிகச்சிறந்த நடிப்பை வாங்கி பிதாமகன் திரைப்படத்தின் மூலமா விக்ரம் அவர்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்க காரணமா இருந்தது பாலா அவர்கள் தான். சோ இந்த ஒரு நன்றிக்காவது பாலா அவர்களுடைய அந்த 25ஆம் விழாவில் வந்துட்டு விக்ரம் அவர்கள் கண்டிப்பா பங்கேற்றிருக்கலாம். இன்னைக்கு விக்ரம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராகவும் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராகவும் இருந்தாலும் கூட அந்த நன்றி அப்படின்றத மறக்க கூடாதுல்ல. ஏன்னா விக்ரம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைய விக்ரம் அவர்களோட அந்த வாழ்க்கையை மாத்தின ஒரு நபர் தான் பாலா அவர்கள். சோ அவர் செய்த அந்த நல்லதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அந்த நன்றி மறக்காம இருந்திருக்கலாம் அப்படின்றதான் இந்த இடத்துல நான் சொல்ல வருது. ஆக்சுவலா இந்த இடத்துல நான் ரஜினி அவர்கள் யோசிச்சு பாக்குறேன். இந்த 1996 காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்து அரசியல் ரீதியா. அதுல பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் டிஎம்கேக்கு ஆதரவா அந்த எலெக்ஷன்ல வந்துட்டு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை அந்த தமிழ்நாட்டு மக்களை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருந்தாரு ரஜினி அவர்கள். அந்த நேரத்துல ரஜினி அவர்களுக்கு எதிராக இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்கிற ஒரு நபர் வேணும் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா மனோரமா அவர்களை ரஜினிக்கு எதிராக இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறதுக்காக கூட்டு போயிருந்தாங்க. அப்போ மனோரமா பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்களை ரொம்ப மட்டமா ரொம்ப தரகுறவா பேசியிருந்தாங்க. முக்கியமா எப்படி சொல்றது, இந்த வாடா போடா அப்படின்ற அளவுக்குள்ள ரஜினி அவர்களை வந்துட்டு மனோரமா ரொம்ப ஒரு மோசமான ஒரு வார்த்தைகளை பேசியிருந்தாங்க. அப்ப இருந்த சினிமா சார்ந்தும் சரி, ஏன் அரசியல்வாதிகளுமே கூட ஆட்சி மனோரமா அவர்களா ரஜினி பத்தி இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு பயங்கர ஷாக்கு. மனோரமா அவர்களுக்கு ஒரு கட்டத்துல 40 வருஷமா நம்ம சம்பாரிச்சு வச்சிருந்த நல்ல பேரை ரஜினி அவர்கள் எதிராக பேசி நம்ம இப்படி கெடுத்துக்கிட்டோமே அப்படின்னு அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க ரஜினி அவர்களோட பேசுனதுக்கு அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே மனோரமா அவர்களை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ரஜினி அவர்களோட அந்த பெருந்தன்மை பாருங்க. என்னதான் ஆட்சி மனோரமா அவர்கள் ரஜினி அவர்களை இவ்வளவு வார்த்தைகள் எப்படி சொல்றது தப்பா நிறைய பேசியிருந்தாலும் கூட இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா 1996 மே மாசம் ஆட்சி மனோரமா ரஜினி அவர்கள் எதிராக பேசியிருந்தாங்க. அதே வருஷம் அதே 1996 செப்டம்பர் 10ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்களோட சொந்த தயாரிப்புல உருவான அருணாச்சலம் திரைப்படத்துல தான் கூட ஆட்சி மனோரமா நடிக்கணும் அப்படின்னு அந்த திரைப்படத்துல ரஜினி அவர்கள் ஆட்சி மனோரமா அவர்களை பெருந்தன்மையா நடிக்க வச்சிருந்தாரு. அதுக்கு ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கலைஞர்கள் எப்பவுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் தான், நானும் அப்படிதான். அதனால நீங்க பிரச்சாரத்துல பேசினதை நான் எதுவும் மனசுல வச்சுக்கல, நீங்களும் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, நாம 2 பேரும் ஒன்னா படம் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்பவே பெருந்தன்மையா நடந்துகிட்டாரு ரஜினி அவர்கள். மனோரமா அவர்கள் மேல ரஜினி அவர்கள் ஏன் அப்படி ஒரு பெருந்தன்மையான அன்பு அப்படின்றத மனோரமா அவர்கள் சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு விழா எடுத்திருந்தாங்க. அந்த விழால ரஜினி அவர்கள் வந்துட்டு சொல்லியிருந்தாரு. ரஜினி அவர்கள் பில்லா அப்படின்ற திரைப்படத்தை நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு அப்படின்ற ஒரு பாட்டு பப்ளிக்ல ஒரு ஓப்பன் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல ஒருத்தன் டக்குன்னு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, பரவாயில்லையே பைத்தியம் நல்லா டான்ஸ் ஆடுது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாப்ல. அந்த காலகட்டத்துல ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவர் வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு ரொம்பவே பரவலா பேசப்பட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவருக்கு வந்து நர்வஸ் ப்ராப்ளமா இருந்தது. அவர் அது மட்டும் இல்லாம அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி கிட்டத்தட்ட ரஜினி பைத்தியமாட்டாரு அப்படின்ற அந்த பேச்சு அப்படின்றது ரொம்பவே பரவலா இருந்தது. சோ அந்த டைம்ல பரவாயில்ல பைத்தியம் நல்லா டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொன்ன உடனே ரஜினி அவர்கள் ஒரு மாறி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டோம்னா ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு வந்துட்டாரு. அந்த வார்த்தையை கேட்டோன்னே மனோரமா வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகி அந்த ஆளை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து, ஏன்டா இங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருக்கிறான், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றானே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அடிக்க போய் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து அந்த ஆள் போனாதான் ஷூட்டிங்கே நடக்கும் அப்படின்னு ஆட்சி மனோரமா அவர்கள் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அந்த ஆளை வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அடுத்து அந்த ஷூட்டிங்கே கண்டினியூ பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா
அந்த இடத்துல மனோரமா அவர்கள் ரஜினி அவர்களுக்கு ஆதரவா நின்று அந்த ஃபைட் பண்ண அந்த ஒரு இன்சிடென்ட் இருக்குல்ல, அது ரஜினி அவர்கள் மனசுல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பில்லா படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சாங் இருக்கு, நாட்டுக்குள்ள என்னை பத்தி என்னென்ன சொல்றாங்க, இப்ப என்ன சொல்றாங்க. அந்த சாங் வந்துட்டு பல இடங்கள்ல நம்ம ஷூட் பண்ணிட்டு ஒரு குப்பத்துக்கிட்ட பீச்சில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்சியும் இருக்காங்க. அப்படியே ஷூட் பண்ணிருக்கும் போது ஒருத்தர் ஒரு சத்தம் வந்தது அங்கிருந்து, பரவாயில்லையே பைத்தியம் நல்லா ஆடுது அப்படின்னு சொல்லி. அப்ப எனக்கு நர்வஸ் பிரேக் டவுன் ஆயிட்டு எனக்கு ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பரவாயில்லையே பைத்தியம் நல்லா டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு கட் கட் சொன்னாங்க. ஆச்சு வாடா இங்க யாரடா பைத்தியம், யாரடா இங்க வாடா இங்க அப்படின்னு சொல்லி அவன் ஸ்வெட்டை பிடிச்சி அடி திஸ்திங் அடிச்சு அவ்வளவு தம்பி அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கான். நீ இது சொல்றீங்க முதல்ல இங்க வெளியாரத்தான் இங்க ஷூட்டிங் நடக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் எல்லாமே ஆச்சு. இப்ப இந்த சரியா நான் பண்ற உட்காந்து அடிச்சு திஸ்திங் பண்ணாங்க. அப்படியே உட்காந்துட்டாங்க. எனக்கு அப்படியே ஏதாச்சும் எப்படி பண்ணலாம் பார்த்தாங்க. அவன் போற வரைக்கும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இதை யோசிச்சுதான் என்னதான் ஆட்சி அவர்கள் தன்னை பத்தி மேடைகளை தரகுறவா பேசியிருந்தாலும் கூட ரஜினி அவர்களோட அந்த நன்றி மறக்காத ஒரு எண்ணம், அதனாலதான் ரஜினி அவர்கள் ஆட்சி அவர்கிட்ட ரொம்பவே பெருந்தன்மையா எல்லாத்தையும் மறந்து நடந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரஜினி அவர்கள் வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பாரு, ஒரு வாட்டி அரவணைச்ச கை நீங்க 1000 முறை அடிச்சாலும் அதை நான் ஏத்துப்பேன் அப்படின்னு. ஒரு வாட்டி அரவணைச்ச கை நீங்க 1000 தடவை அடிச்சா கூட நான் எடுத்துப்பேன். ஆச்சு நீங்க வாழ்ற வரைக்கும் மன நிம்மதியோட ஆரோக்கியமான உடம்போட நீங்க நடிச்சுக்கிட்டே இருக்கணும் சொல்லி ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. என்னதான் தன்னை பத்தி மேடைகளை தரகுறவா பேசியிருந்தாலும் கூட தனக்கு அவங்க பண்ண அந்த ஒரு நல்லதை நினைச்சு அந்த நன்றி மறக்காத எண்ணத்தோட ரஜினி அவர்கள் நடந்துகிட்ட அந்த விஷயம் அப்படின்றது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சோ நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் இருக்கிற மனசுல என்னைக்குமே நன்றி இருக்கும். நன்றி இருக்கிற மனசு என்னைக்குமே நல்லா இருக்கும். ஹாப்பி நியூ டு ஆல். நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும்.